பாப்போம், கடவுளா பார்த்து தான் தருவாரு. மேல வந்து கொட்டுவாரு. மச்சான் ஒரு நிமிஷம் வை, நான் கூப்பிடுறேன். என்ன வாங்கப்பாங்கப்பா, வாங்குவாங்கப்பா. கிலோ கணக்கில் வாங்குறாங்க துணி இல்ல. அது பாரு டவுசர் எல்லாம் பாரு. என்னடா டவுசர் இது? அந்த ஆளோட தானே. ஆமா, எதுக்கு இது வரை என்ன வேற எடுக்க வச்சு? என்னடி இது டவுசர்? அவங்க துணியை அவங்க உள்ள கை விட்டா வெளில வருது. கிழிஞ்சிருக்கும் பொழுது அதெல்லாம் கிழிஞ்ச டவுசர் போட்டுடாடா. இவ்வளவு பேச்சு பேசலாம் என்கிட்ட வண்டி பாக்குனதுக்கு. ஆராய்ச்சி எதுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்க? அவன் டவுசர் கிழிஞ்சு போட்டான்னா போடாம உனக்கு என்ன? என்னடி இது? ஏன் முன்னொன்னு பார்த்தது மொத்தமா வெளியில வந்துரும் போல இருக்கு. நானா இன்னைக்கு அந்த ஆயாவன் பார்த்தேன். இல்லடா, வீட்டுல யாரு இருக்கா? பொண்ணு இருக்கு. அப்படி இல்லையா யாருமே உங்க வீட்டுல? அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போற? நீ தானே சொல்ல உங்க வீட்டுல யாருமே அந்த பொண்ணுதான் இருக்குன்ட்டு. ஏய் இல்ல, நீ ஐசா கேள்வி கேட்டு பைசா கொடுத்துட்டு வரேன்டி. எங்க போனடா காசு இல்லடா கையில. பாப்போம், கடவுளா பார்த்து தான் தருவாரு. மேல வந்து கொட்டுவாரு. மச்சான் ஒரு நிமிஷம் வை, நான் கூப்பிடுறேன். பாவாடை அவுத்து தூக்கி போடுறாங்களா? காத்தல விழுதா? ராதா இங்க வாயா. யாருது இந்த துணி இல்ல? இந்த பாவாடை மேல வந்து மூஞ்சில விழுது. பக்கத்து வீட்டுக்காரங்க நான் கரகாட்டக்காரன் கனகா பாவாடையாது ராமராஜ மூஞ்சில விழுற மாதிரி விழுறதுக்கு. காய போட்டிருக்காங்க நினைக்கிறேன். காய போட்டா கல்லு வைக்க வேண்டியது தானே. இந்த பாவாடைய முகத்துல விழுந்து இப்போ காத்துல பறந்து விழுந்திருக்கும். காத்துல தான் கேக்குறேன் நானு. காத்துல பறந்து வச்சா இல்ல பாட்டி வந்து குளிக்கிறப்ப அவுத்து தூக்கி போட்டுச்சா மேல? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. வீம்புக்குன்னு அது எப்படி கரெக்ட்டா உனக்கு பாட்டியோட பாவாடை? யாருது இது? இந்த டவுசர்லாம் யாருது? அவங்க துணி தான் எடுத்து போடு. ஏடி இந்த துணியோட எடு சொல்றேன். ஏன் என்ன பண்ண போற? ஏடி இத புடி. அது எல்லாத்தையும் உள்ள வை. எதுக்கு? வெய் சொல்றேன். வெய். இது எதுக்கு நான் கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாதுங்க. இந்த பக்கம்லாம் வந்து விழலன்னு சொல்லு. என்ன பைத்தியம்? அடுத்த துணி எடுத்து போய் வீட்டுக்குள்ள வைக்க சொல்ற? நம்ம வீட்டு இடத்துல வந்து விழுந்தா நமக்கு தான் சொந்தம் துணி. என்னது? அது எதுவா இருக்கட்டும். இந்த நாத்த முடிச்ச பாவாடையா? எதுவா இருக்கட்டும். ஏன் இந்த பாவாடை கால் மீதி யூஸ் ஆகும். இந்த டவுசர் இந்த டாப் எல்லாம் போட்டு குடம் வாங்கலாம், பக்கெட் வாங்கலாம், பக்கெட்காரங்கிட்ட காசு வாங்கலாம். நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ தெரிஞ்சுதான் பண்றிய அந்த வேலையெல்லாம். நம்ம வீட்டு துணி வீட்டுல வந்து அவளை கத்துவாங்க. அன்னைக்கு என்னுடைய சாதாரண ஒரே ஒரு ஜட்டி பேங்க பக்கம் விழுந்ததுக்கு அந்த பாட்டி அவ்வளவு கிளி கிளின்னு கிழிச்சு தானே. வயசானவங்க அப்படிதான் பேசுவாங்க. வயசான கிளவி மாதிரி பேச்சாது. ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவிய போட்டு தள்ளிடுறேன். நீயும் அவங்களும் ஒண்ணா? என்னப்பா உனக்கு 95 சைஸ் ஜட்டியா இருக்குன்னு கேக்குது. யார் அந்த ஆயா? அந்த ஜட்டி சைஸ்ல தேவை அந்த ஆயாக்கு. நக்கல்யா ரொம்ப. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. சும்மா தேவையில்லாம அக்கம் பக்கத்துல சண்டை போட்டு இந்த துணி எல்லாம் உங்ககிட்ட கொடுக்காத. திருப்பி எடுத்து உள்ள வை. இந்த துணி பழைய பக்கெட் போடுறவங்கள அந்த குடம் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வருவாங்க. அவங்க கூட இதே மாதிரி கலெக்ட் பண்ண அந்த பக்கம் வெளியில துணி எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டு. என்ன சொன்ன பண்ணி? என்ன சொன்ன? பக்கெட் போட்டு வாங்கணுமா? துணி யார் வாங்குற அந்த துணி உனக்கு பக்கெட்க்கு? ஏன் என்ன வாங்குவாங்கப்பா, வாங்குவாங்கப்பா. கிலோ கணக்கில் வாங்குறாங்க துணி இல்ல. அது பாரு டவுசர் எல்லாம் பாரு. என்னடா டவுசர் இது? அந்த ஆளோட தானே. ஆமா, எதுக்கு இது வரை என்ன வேற எடுக்க வச்சு? என்னடி இது டவுசர்? அவங்க துணியை அவங்க உள்ள கை விட்டா வெளில வருது. கிழிஞ்சிருக்கும் பொழுது அதெல்லாம் கிழிஞ்ச டவுசர் போட்டுடாடா. இவ்வளவு பேச்சு பேசலாம் என்கிட்ட வண்டி பாக்குனதுக்கு. ஆராய்ச்சி எதுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்க? அவன் டவுசர் கிழிஞ்சு போட்டான்னா போடாம உனக்கு என்ன? என்னடி இது? ஏன் முன்னொன்னு பார்த்தது மொத்தமா வெளியில வந்துரும் போல இருக்கு. சத்தம் போட்டு பேச. கிழிஞ்ச டவுசர் போடுறவன சத்தம் போட்டு போடாத. நாங்கெல்லாம் ஜாக்கி ஜட்டி போடுறவங்களா? டேய் எத்தனை உள்ள வை. கேட்டா குடுங்க. ரொம்ப பெருமை. போய் கூவு. உள்ள வை, உள்ள வை. இம்மத்து கொடுக்காது. இந்த பக்கம் எந்த துணி விழுந்தாலும் அவங்க வீட்டு கோழி நம்ம வீட்டுல வந்து முட்டை போட்டா யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? நமக்கு தான் சொந்தம். அது எப்படி நமக்கு சொந்தமாகும்? ஆமா, நம்ம வீட்டுல இருந்து முட்டை போடுச்சு. உன்னை தப்பா நினைப்பாங்கடா. சிக்மா பேச பரவாயில்ல நினைச்சிட்டு போறாங்க. இனிமேல் பாவாடை திருடவன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? பின்ன பாவாடை திருடி தானே வைக்க சொல்ற? ஏயா அது என்னமோ வந்து ராமராஜன் துண்டு கனகாமல விழுந்த மாதிரி வந்து ஏமால விழுந்த அந்த துணி. நீ அந்த நினைப்புல தான் இருக்க. அப்படிதானே விழுந்துச்சு. காய போட்டிருந்தாங்க விழதான் செய்யும். இதெல்லாம் பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்க. நீ இதே மாதிரி பண்ணிட்டு தெரிஞ்சனா உன துணி திருடன்னு வச்சிருவாங்க. அதே மாதிரி அந்த பக்கத்து வீட்டுல இருந்து துணி விழுது பாரு. எடு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு. கந்தல் துணி கலெக்ட் பண்ணி இதே ஒரு பிசினஸா வச்சுக்கலாம். எல்லா துணியும் திருடி துணி திருடன்னு சொல்லி பேர். இப்ப பார்த்தல
புதுசா இன்ஸ்டாகிராம்ல பாத்தியா இல்லையா? என்னது? ஒருத்தன் இந்த இன்னர் வேர்லாம் திருடி போறான் பொம்பளைங்களுக்கு. பாத்தியா இல்லையா? அவனை பார்த்தேன். ஏன் அப்படி பண்ணிருக்கான்? எதுக்காக? எல்லாம் செகண்ட் ஹேண்ட்ல விக்கதா? அதானா ஐயே, வாங்கி போயிட்டு நல்லா அயன் பண்ணி வாஷ் பண்ணி மறுபடியும் பேக் பண்ணி ரீபேக் பண்ணி இது மானங்கட்ட போல. ஆமாயா, புது பிசினஸ் அது. இப்ப என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? நீ இதே பண்ணிட்டு இரு. இது மாதிரிலாம் புது புதுசா பிசினஸ் கண்டுபிடிச்சு டெவலப் பண்ணி போயிட்டு இருக்கான் அவன். பேசிக்கிட்டான் பாரு பேசி. நீ இந்த மாதிரி பேசின்னு தெரிஞ்சதா பாரா. முன்னால நானும் வந்துட போகுது, இந்த பொம்பளை வந்துட போகுது. இந்தா இந்த துணியை உள்ள வை. இந்தா இதெல்லாம் உள்ள வை. இந்த இந்த பொம்பளை எடுத்து அந்த பொண்ணோட டாப் தானே இது. நல்லதா இருக்கு, கிழிவே இல்ல. போட்டா ஒரு பக்கெட் வரும். எப்படெல்லாம் உனக்கு இப்படி எல்லாம் தோண இந்த ஆரம்பிச்சது? மாதிரி ஆயா பாவாடை. ஐயோ துவைக்காத பாவாடை, துவைச்ச பாவாடையா? இந்த புடி மூஞ்சி பாரு. இந்த புடி. பாவடிங்க எடுத்தியா மூஞ்சில? ஏய் நீ சீ கருமத்தை. நீ தான் மோகம் பிடிச்சிட்டு இருக்க. எங்க பாரு சேவ் இல்லாம அக்கம் பத்தலாம் வம்பு இழுக்காதரவின்னு சொல்லிட்டேன். பாவாடை திருடன் பேர் வேணும் உனக்கு. பட்டை எழுதி ஒட்டிடுவாங்க. 4 பேர் கிட்ட போய் அந்த கேள்வி மான போற அளவுக்கு போ, முடிஞ்சா நல்லதா இருக்கும். போ அந்த டாப் நீ போட்டுக்கோ போ. கேட்டா இதே மாதிரி டாப் நானும் ஓல இதுல வாங்கினேன், அமேசான்ல வாங்கினேன், மீஷோல வாங்கினா சொல்லிட்டு இப்ப மீஷோல ஒரு டாப் பார்த்தா எல்லாம் அதே போட்டு அலையுதுங்க. என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கணும் உனக்கு வக்கு. அதை எடுத்து கொடுத்தால துணி மணி. இப்போ துணி எடுத்து கொடுத்துறேன், மணி எடுத்து தரேன். ஆணியே புடுங்க வேணாம். மணி பக்கத்து வீட்டுல இருந்தாலும் 10 செயினும் இதுவும் போட்டு நல்லா அழகா சுத்திட்டு இருக்கேன். நிறைய பணம் வச்சு போல இருக்கு. இப்போ துணி எடுத்து கொடுத்துறேன், அந்த வீட்டுல இருந்து நைட்டு மணி எடுத்து தரேன் உனக்கு. போ உன் வாய்க்கு போ. அடிபட்டு தான் வர போறேன். நான் திரும்ப கொடுத்துட்டு வரேன். எங்க போய் கொடுத்துட்டு வர? பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு வரேன்டா. சரி போ போ. ஏன் ஒரு நல்ல பிசினஸ் செஞ்சுக்கலாம்னு பார்த்தா நீ ஒத்துக்க மாட்டேங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். ஏன் லூசாடா நீ? இந்த மாதிரி இப்ப நிறைய பிசினஸ் இருக்கு. பக்கத்து வீட்டுல இருந்து மோட்டர் திருடி விக்கிறது, பக்கத்துல இருக்கிற துணி எடுத்துன்னு போயிட்டு கயலாடல போறது, செருப்பு எடுத்துன்னு போறது நிறைய இருக்கியா. உங்களுக்கு நிறைய ஒண்ணு சொல்லி தரேன் போ. நீ களவாணி பையனா? களவாணி பயலானிக்கு எப்பத்துல இருந்து இறங்குன இந்த மாதிரி பண்றதுக்கு? தஞ்சாவூர் ஏனாதினாலே கிளவணி தாயா தாமஸ். பாத்துக்க அந்த படம் அங்கதான் ஓடிச்சு ஏனாதியில. நீ அந்த மாதிரி பேசுற? ஆமா. சீ, உனக்கு போய் புத்தி இந்த மாதிரி கடவுள் படைச்சிருக்கானே. ஏ போப்பா போடி. வேர்க்கலைக்கு பிறந்தவள. ஏய் ஏய், என்ன சொன்ன? வேர்க்கலைக்கு பிறந்தவள என்ன என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன சரி, உங்க ஊர்ல சாகுபடி தானே வேர்க்கலை தானே போட்டுருக்கீங்க தோட்டத்துல. அதை வச்சுதானே உங்க அப்பா உன பிரசவம் பார்த்தாரு. இல்லடி அதான் சொன்னேன். போ 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 போ. வரட்டும். ஊர் ரொம்ப விலைக்கு வாங்காம இருக்க போடி மாட்டீங்க. காஞ்சி போன பாதுஷா போடி. உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உனக்கு பாதுஷா காஞ்சி போச்சுன்னா அவளுக்கு கேவலமா தெரியுமா? சாப்பிடவே முடியாது, கட்டிடும் அப்படியே. அப்ப நான் அவளை கேவலமா உனக்கு? அது அப்படி இல்ல, அந்த அளவுக்கு. யார் கேவலம்னு சொல்ற? இரு, வேணும்னே தான் இழுத்த நீ. அங்க துணி அவங்க துணி விழல, நீ தான் எடுத்துட்டு வந்துட்டு வம்பு இழுத்துட்டு இருக்க. உனக்கு கோத்து விடுறேன் இரு உன்னைய. போடி பூர்ணம் பொத்த ஊருகா ஊரு. கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை. தூக்கி அந்த மூணு போடுறேன் பாரு. நேரம் ஐயால. சரியில்லை ரவி. ஆயா பாவம் என்ன பிரச்சனை வந்துரும்டா. தூக்கி வந்து போடு. ஐயோ, அந்த கிழவர் வாய் வச்சு சும்மா இருக்காது. எங்க சண்டைக்கு தான் வரும் அது. போ போ. ஏய் அப்படியே அந்த கோழியை பிடிச்சி எடுத்துருவா. என்ன போச்சு, அவங்க துணி பாத்துட்டாங்க. நீங்க பேசுனதெல்லாம் கேட்டு இருக்குது. கேட்டுச்சா? ஆமா, இப்ப தேவலாம் வம்பு இழுத்து விட்டு இந்த மாதிரி வரட்டும், சண்டைக்கு வரட்டும். வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நானா இன்னைக்கு அந்த ஆயாவன் பார்த்தேன். கேள்வி இல்லடா வீட்டுல. யாரு இருக்கா? பொண்ணு இருக்கு. அப்படி இல்லையா யாருமே உங்க வீட்டுல? அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். சுரவழி கிளம்பியதே. எங்கடா போற? நீ தானே சொல்ல உங்க வீட்டுல யாருமே அந்த பொண்ணுதான் இருக்குன்ட்டு. ஏய் இல்ல நீ ஐசா கேள்வி கேட்டு பைசா கொடுத்துட்டு வரேன்டி. வந்து உன்னை கேட்க போறாங்க. நீ பண்ண காரணத்துக்கு என்ன ஐசா கேட்க? நீ தான் சொன்ன இப்போ உங்க வீட்டுல யாருமே இல்ல அந்த பொண்ணுதான் இருக்கு போன்ட்டு. நான் உனக்கு சொன்னா நீ தானே சொன்ன இப்போ. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ தானே சொன்ன. போனா போயிடு வெளிச்சிக்கிட்டே. யோ நீ தானே ஐடியா கொடுத்த உங்க வீட்டுல யாரும் இல்லன்ட்டு. நான் கேட்டவனே. ஏய் ஏய் என்னடா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐடியா கொடுக்கல நீ கொடுத்துட்டு இப்ப இன்னொன்னு மானகண்டவன சொல்லிட்டு போற. நீ தூக்கி கடாச்சிட்டே இப்ப அந்த பொண்ணு வாய்க்குலயே வந்து பேச போதே. யார் பதில் சொல்றத? வாய் கிழிஞ்சா ரத்தம் வரும். அந்த பொண்ணு தையல் போடணும். நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? யாருக்கு யார் ரத்தம் வரும் பாப்பாரு. இப்ப தெரியும் உனக்கு. நான் சொல்றேன் ராஜா தான் தூக்கி போட்டுச்சிங்க. நான் சொன்ன டீசெண்டா கொண்டு போய் கையில கொடுமான்னு சொன்னதுக்கு இது இந்த பல்லாடைங்க துணியா நம்ம வீட்டுல வந்து விழுந்து சொல்லி தூக்கி போட்டுச்சுன்னு சொல்றேன் நான். நீ சொன்னாலும் செய்வேன். நீ போ உள்ள போ. இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். போ போ உள்ள போ. போடா போடி. தேவையில்ல ஊர் ரொம்ப விலைக்கு கொடுத்து வாங்கிட்டு இருக்க. கவுத்து போட்டு அலுமினியம் உண்டா மாதிரி இருக்கு அவன் மூஞ்சி. ஓடுறீங்க. கிளம்பு கிளம்பு போ.